ஓசூர் அரசு பள்ளியில் புதிய உணவுக்கூடம் திறப்பு விழா. மாணவர்களுக்கு அன்னதானம் வழங்கிய அறக்கட்டளைக்கு அமைச்சர் பாராட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அரசு பள்ளி மாணவர்களின் நலம் கருதி கட்டப்பட்ட புதிய உணவுக்கூடத்தை உணவுத்துறை அமைச்சர் ஆரா சக்கரபாணி அவர்கள் தொடங்கி வைத்து பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தொடர்ந்து அன்னதானம் வழங்கி வரும் அறக்கட்டளையினரை அவர் நேரில் பாராட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராயகோட்டை சாலையில் அமைந்துள்ள ஆர்வி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் வசதிக்காக புதிய உணவுக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்த புதிய உணவுக்கூடத்தை தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு ஆரா சக்கரபாணி அவர்கள் நேரில் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். அவருடன் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ், மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா, துணை மேயர் ஆனந்தையா உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். தற்போது 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான மாணவர்களுக்கான தேர்வுகள் நடைபெற்று வரும் சூழலில் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த வகுப்புகளில் பங்கேற்கும் சுமார் 250 மாணவர்களின் பயிற்சியை போக்கும் விதமாக ஓசூர் ஸ்ரீ வாசுவி அன்னபூர்ணேஸ்வரி அன்னதான அறக்கட்டளை சார்பில் நாள்தோறும் மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. தேர்வு நேரத்தில் மாணவர்களின் நலன் காக்கும் இந்த தன்னலமற்ற சேவையை வெகுவாக பாராட்டிய அமைச்சர் ஆரா சக்கரபாணி அவர்கள் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். மேலும் மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருவதில் அரசு முன்னுரிமை அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்தும் வகையில் அன்னதானம் வழங்கி வரும் அறக்கட்டளைக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் தங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் செந்தில்குமார், சக்திவேல், வெங்கடேஷ், ஸ்ரீதர், லோகநாதன், மாவட்ட மகளிரணி பொறுப்பாளர் முனிரத்னா, சுனந்தா சுந்தரராஜன், சாந்தி சீனிவாசன், சந்திரலேகா உள்ளிட்ட மாவட்ட மாநகர நிர்வாகிகள், உறுப்பினர்கள், வார்டு கழக செயலாளர்கள், மூத்த முன்னோடிகள், இருப்பாளர் ஆசிரியர்கள், பெருமக்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பள்ளி மேலாண்மை குழுவினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.